வணக்கம், வெல்கம் டு சுவை சிக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை பொரியலுங்க. முருங்கைக்கீரையை அரிஞ்சு வச்சுக்கலாம் சின்ன சின்னதாக. இப்போ வந்து தாளிக்கிறோம். பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துட்டு சீரகம் சேர்த்துட்டு உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா வரமிளகா சேர்த்துக்கலாங்க. காரம் எப்படி வேணுமோ சேர்த்துக்கலாம், ஆனால் காரம் போட்டால் தான் நல்லாயிருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் வரமிளகா சேர்த்துருக்குறோம். இப்போ வந்து முருங்கைக்கீரை சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சதை சேர்த்து வதக்கிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ சிறுசாக அரிஞ்சிருக்கிறோம்னு. அப்போ தான் நல்லா வதங்கி வரும். சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஹெல்த்தி ரெசிபியும் கூட. கீரை வந்து முருங்கைக்கீரையில் நிறைய சத்து இருக்கும்பாங்க, சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்புறம் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா 10 நாளைக்கு ஒருக்கா கண்டிப்பாக இந்த கீரை பொரியல் இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டு தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. சும்மா லைட்டாக கொஞ்சமாக இருக்குது. இப்போ வந்து தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம். தேங்காய் துருவல் நிறையா சேர்த்தணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க முருங்கைக்கீரை பொரியல். ரொம்ப அருமையாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். என்னோட இல்லத்தரசி கோலம் ஈஸி கலர் கோலம் சேனலையும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.